இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. அத நம்ம மக்கள் பார்த்துக்குவாங்க. புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. தற்கூரி விஜய், அனில் குஞ்சு விஜய் அவர்களே, அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் யாருடைய இப்போ கூட்டணி இருக்கிறார்? பிஜேபியோடு கூட்டணி இருக்கிறார். அப்போ பிஜேபியிலே கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு நீ நன்றி சொல்கிறாய் என்று சொன்னால் நீ தான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. ஸோ அது குடும்பத்தில் வந்து கலவரம் பண்ணக்கூடிய ஆதவர்ஜனா நாளைக்கு பாரு உன்னையும் கலவரம் பண்ணுவார் இல்லையா? அவருக்கு தேவை இவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் கனவு. தற்கொலை விஜய் அதை புரிஞ்சிக்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த புஷியானது மாதிரிலாம் இவ்வளோ தமிழ் வந்து உலக வரலாற்றில் யாரும் பேச முடியாது. தப்பா 24 மணி நேரம் உனக்கு கனவு முதலமைச்சர். 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கு. முதலமைச்சர் கால் தூசு காவியா, எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கால் தூசு காவியா, அவருடைய தியாகம் என்ன, எத்தனை வயசுல அரசியலுக்கு வந்தாரு, நீ முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கூட காணாத. இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் தற்குறி விஜய் அவர்களுக்குத்தான். இன்றைக்கு பாண்டிச்சேரியிலே பொதுக்கூட்டம் என்ற பெயரிலே, பொதுக்கூட்டம் என்று சொன்னால் ஒரு மாலை நேரம், ஒரு 4 மணி என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் உலக வரலாற்றிலே காலையிலே பொதுக்கூட்டம் முடித்தவர் தற்குறி விஜய், அனில் குஞ்சு விஜய் அவர்கள் தான். சரி, அங்கே போய் என்ன பேசுகிறாரு? பாண்டிச்சேரி மக்களை பற்றி பேசினாரா என்று சொன்னால் கிடையாது. பாண்டிச்சேரி மக்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கிறது, நான் அதையெல்லாம் பெற்று தருவேன் என்று சொன்னார் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ரங்கசாமி, அதாவது புதுச்சேரி முதலமைச்சருக்கு சிஎம் சார், அதாவது புதுச்சேரி சிஎம் சார் உங்களுக்கு நன்றி. தற்கூரி விஜய், அனில் குஞ்சு விஜய் அவர்களே, அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் யாருடைய இப்போ கூட்டணி இருக்கிறார்? பிஜேபியோடு கூட்டணி இருக்கிறார். அப்போ பிஜேபியிலே கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு நீ நன்றி சொல்கிறாய் என்று சொன்னால் நீ தான் பிஜேபியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. ஒரு வரைமுறை இல்லாத தற்குறி விஜய் தான். ஏன் என்று சொன்னால், ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடை, அந்த மேடையில் யார் யார் இருக்க வேண்டும்? புதுச்சேரியினுடைய மாநில தலைவர், புதுச்சேரியினுடைய மாவட்ட கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், மாநில நிர்வாகிகள் இருந்து இவர்களெல்லாம் பேசி முடித்துவிட்டு, மாநில நிர்வாகிகள் பேசி முடித்துவிட்டு தற்குறி விஜய் பேச வேண்டும். ஆனால் மேடையில் 2 பேர் தான். அதாவது நல்லா சொம்பு தூக்குறவங்க யாருன்னா ஆதவர்ஜனா, ராட்டர் சீட்டி ஆதவர்ஜனா. அங்கெல்லாம் அந்த சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு வந்து உங்களுடைய மச்சனே சொல்கிறாரு இல்லையா? ஸோ அது குடும்பத்தில் வந்து கலவரம் பண்ணக்கூடிய ஆதவர்ஜனா நாளைக்கு பாரு உன்னையும் கலவரம் பண்ணுவார் இல்லையா? அவருக்கு தேவை இவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் கனவு. தற்கொலை விஜய் அதை புரிஞ்சிக்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த புஷியானது மாதிரிலாம் இவ்வளோ தமிழ் வந்து உலக வரலாற்றில் யாரும் பேச முடியாது. தப்பா தமிழில் பேசிக்கிட்டு இல்லையா? எம்பளை அம்பளை அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன இது வந்து என்ன ஒரு வரைமுறை இல்லாமல், சரி அது உங்கள் விருப்பம் இல்லையா? ஆனால் தெரிஞ்சுக்க, எழுதி கொடுக்குறவன் வந்து தற்கொலை விஜயை எழுதி கொடுக்குறவன் உனக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் வந்து இல்லையா? உங்களுக்கு வந்து நல்லவங்களாம் வச்சுக்க, சம்பளம் கொடுத்து வச்சுக்க தற்கொலை விஜய். அதுலேயும் என்னன்னா நீ என்ன சொல்கிற? ஏதோ நாட்டு மக்களுக்காக நீ வந்து என்ன வந்து பாடுபட்டாய்? ஏயா ஒரு 2 வருஷம் கூட ஆகலை, 24 மணி நேரம் உனக்கு கனவு முதலமைச்சர். 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கு. ஏன் அம்மையார் ஜெயலலிதாவை நான் குறை சொல்லவில்லை,
எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறிப்பாக சொல்லப்போனால் தலைவர் கலைஞர் உயிரோடு இருந்தபோது கூட ஒரு பெரிய தலைவர் என்று பாராமல் கூட கருணாநிதி கருணாநிதி என்று பேசுவார். ஆனால் நாங்கள் அது மாதிரி எத்தனையோ வந்து பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம். ஆனால் நீ என்ன வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சரை முதலமைச்சர் கால் தூசு காவியா, எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கால் தூசு காவியா, அவருடைய தியாகம் என்ன, எத்தனை வயசில் அரசியலுக்கு வந்தார் இல்லையா, அவர் வந்து 13 வயசில் அரசியலுக்கு வந்தார். அப்போல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு பிறந்து கூட இருக்க மாட்டேன் இல்லையா. நீ வந்து போய் எப்போ எதிர்கெடுத்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதோ நேற்று அரசியலுக்கு ஒன்ன மாதிரி வந்தவர் கிடையாது. பல கொடுமைகளை பல வந்து சங்கடங்களை சந்தித்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தினமும் பணியாற்றிக்கக்கூடிய நாட்டு மக்களுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேரை தமிழ்நாட்டை வாழ வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து நீ சாதாரணமாக வந்து நீ வந்து பேசுகிறனா உனக்கு உண்மையாகவே நீ வந்து இல்லையா தமிழ்நாடு மக்கள் வந்து நன்றி உள்ளவர்கள் இல்லையா. உனக்கு கூட்டம் வரலாம் இல்லை என்று நான் சொல்லலை இல்லையா. ஆனால் நீ முதலமைச்சர் ஆகணுன்ட்டு கனவு கூட காணாத. நான் இன்னைக்கு சொல்கிறேன் 2026 முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தான், அதில் மாற்றுகிறது கிடையாது. நான் கேட்குறேன், இப்போ மழை வந்துச்சே, அதாவது மக்கள் பணியாற்றக்கூடியவர் யாரு? நீயா? நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்கிறிய தற்கொலை விஜய். நீ மழை வந்துச்சே, நீ வெளியிலேயே வரலையே. ஆனால் எங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் இல்லையா துணை முதலமைச்சர்லாம் போய் மக்களோடு வந்து சந்திக்கிறாங்க, மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க. என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் இன்னைக்கு அனைவரையும் சொல்லலாம், எங்களுடைய அத்தனை மேயர்களும் போய் மக்களை வந்து சந்திக்கிறாங்க இல்லையா. வரிசையாக சொல்லலாம் இல்லையா. அமைச்சர்களுடைய பட்டியலை ஆவுடைய சாமுநாசராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு அமைச்சர் கீதாஜி உனாக இருந்தாலும் சரி, மாண்புமிகு சுப்பிரமணியனாக இருந்தாலும் சரி இல்லையா. எங்கெங்கெல்லாம் மழை பெய்தது அதாவது பாதிக்கப்பட்டதை வந்து நேரடியாக சென்று மக்களுக்காக வந்து அதாவது மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீ என்ன பண்ண, வழியில் வந்தியா? சரி, இப்போ சமீபத்தில் வந்து அம்பேத்கருடைய நினைவு நாள் வந்துச்சு, நீ வந்து வெளியில் வந்து மாலை போட்டியா? இல்லை, அதாவது வந்து நீ பார்த்தோம் என்று சொன்னால் பனையூரிலே வந்து மாலை போடுறதாலும் சரி இல்லையா, என்ன வேணாலும் வந்து பனையூர்லேயே முடிச்சிடுற தற்கொலை விஜய். உனக்கு வந்து எந்த திமுகவை திட்டுவதற்கு, திமுகவை குறை சொல்வதற்கு உனக்கு தகுதி கிடையாது. லட்சணம் தெரிஞ்சு போச்சே, உங்கள் தொண்டர்களாம் எப்படி லட்சணம் தெரிஞ்சு போச்சே. அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் இல்லையா, ஒரு ஆர்ப்பாட்டம் உங்கள் கட்சிக்காரவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அது காவல்துறையை சார்ந்தவர்கள் எதுக்கு வருவார்கள்? உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறைகள் வருவார்கள். அப்படியே அந்த காவல்துறை ஒரு காவல்துறையை சார்ந்தவரை உங்கள் தொண்டை அப்படியே கடிக்கிறான் இல்லையா. இன்னைக்கு நாடு ஃபுல்லாக வந்து கேவலமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாத உங்கள் லட்சணம் ஒன்றை மாதிரி தானே இருக்கும். தற்கொலை விஜய், அனில் குஞ்சி விஜய், இப்படி உங்கள் கட்சி இருக்கின்ற போது ஏதோ செங்கோட்டையன், ஐயோ செங்கோட்டையன் பாவம் என்னன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசு இருக்கும். ஏதோ வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணார், அதாவது அதிமுக பிரிந்த கட்சிகளை ஒன்றிணைப்போன் என்று சொல்லிவிட்டு எவ்வளோ ஒரு அந்த பொய்யா இருக்கக்கூடியவங்க தான் உங்கள் கூட சேருவாங்க இல்லையா. அப்போ உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்ததுனால என்னமோ ஒரு தென்னாவட்டாக இருக்கிற, உண்மையாக சொல்கிறேன், செங்கோட்டையெல்லாம் பாவம் இல்லையா. அவர்லாம் வந்து மாறி மாறி பேசக்கூடியவர். அவர் என்னன்னா கோபியில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு, மீண்டும் ஜெயிக்கணுன்றதுக்காக. அது ஜெயிக்காத திமுக தான் கோபி சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், அதில் மாற்ற கருத்து கிடையாது. அப்படி இருக்கின்ற போது தற்கொலை விஜய் எங்கே பார்த்தாலும் வந்து நீ உனக்கு சரியாக பேச தெரியல. இன்னைக்கு எவ்வளோ நேரம் பேசின, பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு நீ ஓடி வந்திய. பஸ்ஸில் வந்து அந்த காவு வந்து கொள்கிற பஸ்ஸில் 41 உயிர்களை வந்து காவு கொண்ட பஸ்ஸு இல்லையா. அங்கே என்னன்னா இல்லையா, நீ வந்து மேடையிலேயே பேசலையே, அதாவது வந்து நீ வந்து பஸ்ஸிலேயே பேசிட்டு போறிய. அப்போ நீ வந்து உங்கள் கட்சிக்காரர்களையே மதிக்காத தற்கொலை விஜய், மழை பொழிந்தது சமீபத்தில் வெளியிலே வரவில்லை. அப்படி இருக்கின்ற போது நீ எப்படி நாட்டு மக்களுக்காக என்ன செய்ய போகிற விஜய்? ஏமாத்துறியா? உனக்கு முதலமைச்சர் கனவு தானா? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன் பப்புலாம் வேவாது விஜய். நன்றி, வணக்கம்.